நம்ம ஊர் செக் போஸ்ட்ல போலீஸை பார்த்தா ஒண்ணு கூட வர வண்டி கவர் எடுத்து தப்பிக்க பார்ப்போம், இல்லனா 10 ரூபா சுத்தி போனாலும் பரவாயில்ல இவங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்க கூடாதுன்னு சுத்தி போயிருவோம். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாததா பார்த்து கரெக்டா பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. கடைசி எல்லாமே இருந்தாலும் ஓவர் ஸ்பீடு சொல்லி நம்மள புடிங்கிட்டு விட்டுருவாங்க. மட்டுமே கையில வச்சுட்டாங்க. எல்லாம் இருந்தா ஓவர் ஸ்பீட்ல வருவியா நீ? ஓவர் ஸ்பீடா? வண்டி 20க்கு மேல போகாதுண்ணா. இந்த வண்டிக்கு 20 ஜாஸ்தியா? சரி ஒரு 50 ஓட்டிட்டு ஓடிடு. அப்புறம் மெயின் மென்ஷன் எல்லா போலீஸும் அப்படி இல்ல. தவிர்க்கும் விதமாக மதுரையில் காவல் உதவி ஆணையர் ஒருவர் நள்ளிரவில் வரும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி தனது சொந்த செலவில் டீ பிஸ்கட் வழங்கினார். நேற்றிரவு கோரிபாளையம் பகுதியில் பணியில் இருந்தபோது அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகளை நிறுத்தி வாகன ஓட்டிகளை முகம் கழுவ செய்து பிஸ்கட், டீ மற்றும் முகக்கவசம் கொடுத்து அனுப்புவதுடன் தூக்கம் வந்தால் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் செல்லுங்கள் என அறிவுரையும் வழங்கி வருகிறார். சில போலீஸ் இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, நம்ம இப்ப தகுக்கு திரும்ப வருவோம். நம்ம ஊர்ல போலீஸ் செக்கிங் இப்படி இருக்க, கலிபோர்னியா போலீஸ் எப்பவும் போல ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஃபுட் டெலிவரி மேன செக் பண்ணும்போது எக்ஸ்பீரியான லைசன்ஸோட ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ போலீஸ் இதுக்கு மேல அவர் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மிச்சம் இருந்த ஃபுட் எல்லாம் யார் டெலிவரி பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க. No, I'm not who you're expecting, but your driver got arrested for things he had to take care of. So I figured I'd complete the door knock for you. Thank you. Thanks!